இது பலரும் அறிந்திராத ஒரு ரகசிய வரலாறு. கேரளாவின் அடர்ந்த காடுகள்ல நீலன்னு ஒரு பயங்கரமான மந்திரவாதி இருந்தான். அவன் காளி தேவியோட சக்தியையே கட்டுப்படுத்தணும்னு நினைச்சு ஒரு நள்ளிரவுல சுடுகாட்டுல யாகம் வளர்த்தான். அவன் தன் மந்திரத்தால காளியோட சிலையையே கட்டிப்போட முயற்சி பண்ணான். ஆனா அன்னை பத்ரகாளி சும்மா இருப்பாளா? அந்த சிலையிலிருந்து ஒரு பயங்கரமான சத்தத்தோட அன்னை வெளிப்பட்டாங்க. அவங்க ஆவேசத்துல அந்த மந்திரவாதி வளர்த்த யாக குண்டமே வெடிச்சு சிதறுச்சு. மந்திரவாதி தன் ஏவல் சக்திகளை விட்டு அம்மனை தாக்கினான். ஆனா காளிதேவி தன் சூலத்தால அந்த அசுர சக்திகளையெல்லாம் சுட்டு பொசுக்கினாங்க. கடைசியில அந்த மந்திரவாதி பயத்துல நடுங்கி அம்மன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டான். ஆனா அநீதிக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு அவனோட செருக்கு அழிச்சு அவனை அங்கேயே ஒரு காவல் தெய்வமா மாத்தினாங்க அன்னை. இன்றும் சில கோயில்கள்ல அந்த மந்திரவாதி காளிக்கு காவல் காத்துட்டு இருக்கிறதா நம்பப்படுது.